பிரபாகரனுக்கு கூட அண்ணன் சீமான் இருக்கக்கூட புகைப்படங்களும் கொண்டு வந்து ரெண்டையும் பக்கத்துல இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. தலைவர் பிரபாகரனை சந்தித்ததாக சொல்லக்கூடிய எந்த கதையுமே எனக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சியை தான் உருவாச்சு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபாகரனுடன் எடுத்ததாக வெளியான புகைப்படம் உண்மையானது அல்ல என்றும் அந்த புகைப்படத்தை தாம் தான் எடிட் செய்து கொடுத்ததாகவும் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் பெரியார் மீது அவதூறு பரப்புவதும் பிற்போக்குவாதிகளுக்கு இடமமைத்து கொடுப்பதுமாக சீமான் செயல்படுவதால் இந்த உண்மையை வெளியில் சொல்வதாக இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் பேட்டி அளித்துள்ளார். பிரபாகரனுக்கு கூட சில ஆளுமைகள் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் அண்ணன் சீமான் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை ரெண்டையும் பக்கத்துல இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் எதுக்குன்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, இது அவருக்கு நான் கிஃப்ட் பண்ண போறேன், அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கும், அவர் வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இதை கொடுக்க போறேன், அவருக்கு தலைவர் பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா எனக்கும் நான் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோட இருக்கக்கூடியவன், தலைவர் பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ணன் சீமானும் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர், அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஆர்வமா ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அப்போ அந்த காலகட்டங்களில் போட்டோஸ் 7 தான் இருந்துச்சு. அப்போ ரொம்ப அந்த ஒரு புகைப்படத்துக்கு பக்கத்துல இல்லாதவங்களை, நமக்கு இறந்து போனவங்களை அல்லது நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல நம்ம புகைப்படத்தை வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு ட்ரெண்டாவே இருந்துச்சு. நானும் ரொம்ப ஆர்வமா அந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன். பிறகு அது பரிசா கொடுக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. அது தொடர்ந்து இதுதான் தலைவர் பிரபாகரனை சந்தித்த புகைப்படம்னு இணையதளங்கள்ல வலம் வர ஆரம்பிச்சுது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், செங்கோட்டையனை மறுபடியும் என்னோட வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல பரவாயில்ல, அதுக்காக தான் கொடுத்தேன், இருந்தாலும் அது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவரா அவரை உருவாக்கி இருக்கு, அவரை இன்னைக்கு உலக அரங்கில கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த புகைப்படம் கொண்டு போயிருக்குன்னா நம்மளால அது நடந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் ஜாலியா சொன்னாரு. நானும் அதை அந்த வகையில அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு பிறகு அவரு தலைவர் பிரபாகரனை சந்தித்ததாக சொல்லக்கூடிய எந்த கதையுமே எனக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சியை தான் உருவாச்சு. ஏன்னா இங்க தமிழகத்துல அல்லது உலக அரங்குல தலைவர் பிரபாகரனை பத்தி இருந்த பிம்பம்ங்கிறது அவர் ஒரு பயங்கரமான ஒரு நெருப்பு, அவர் எந்த சின்ன கட்டுப்பாட்டை கூட மீறக்கூடிய வகையில் இல்லாதவர், சுய கட்டுப்பாடு உடையவர், இப்படி பல்வேறு விதங்கள்ல அவர் பத்தின நன்மதிப்பு இருந்துச்சு. அவர் மேல அவர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேரே ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். இவர் சொன்ன கதைகளின் பிறகு அங்க ஈழத்துல போர் உச்சகட்டத்தில் இருக்கிற நேரத்துல அந்த மக்கள் அங்க தன் உயிரை கொடுத்து கை கால்களை இழந்து போராடிட்டு இருக்கிற நேரத்துல இவரை கூட்டிட்டு போய் எனக்கு கறி வறுத்து கொடுத்தாரு, ஆமக்கறி வறுத்து கொடுத்தாரு, பூனைக்கறி வறுத்து கொடுத்தாரு, எனக்கு துப்பாக்கி வச்சு நீ சண்டை போட்டு கத்துக்குன்னு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாரு. அங்க ராணுவத்துல பன்றியோ மானோ சுடுறதுக்கு அனுமதியே இல்ல, ஆனா சென்னையில இருந்து இவர் வந்துட்டாருன்னு சொல்லி இவருக்காக ராணுவ கட்டுப்பாட்டை எல்லாம் தளர்த்திட்டு அவருக்காக புளிய சுட்டு மான சுட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன கதைகள்லாம் ஆனால் தலைவர் பிரபாகரனை பத்தின நன்மதிப்பை கெடுக்கக்கூடிய விதமா இருந்து எனக்கு அது ஒரு மன உளைச்சலாவே தான் இருந்தது. தொடர்ந்து உலக அளவுல தமிழர்களுக்கு பாதுகாப்புனா 2 பேரா நான் எடுத்துக்குவேன். ஒண்ணு ஈழத்துல தலைவர் பிரபாகரன், இங்க தந்தை பெரியார். இவர் தொடர்ந்து தலைவர் பிரபாகரனை டேமேஜ் பண்ணதோட மட்டும் இல்லாம இங்க தந்தை பெரியாரையும் டேமேஜ் பண்றக்கூடிய இடத்துக்கு வந்தாரு. சமூக நீதிக்கு அரணா இருந்த இந்த 2 பேரையுமே ஒரு டேமேஜ் பண்ணி பிற்போக்குவாதிகளுக்கு இங்க இடம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில இறங்கிட்டாரு. அப்படிங்கும் பொழுது இதற்கு மேலே நம்ம அந்த வேலையை அந்த உண்மையை சொல்லாம இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிதான் நான் இப்போ என்னுடைய முகநூல்ல அந்த பதிவை நான் பதிவிட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.